ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலு பகன். அதாங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் நீங்கள் எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீளமாக கட் பண்ணிங்கன்னா மசாலாவில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கத்திரிக்காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதோட காம்பு பகுதியை வெட்டி போட்டுருங்க. மீதமுள்ள பகுதியை எந்த ஷேப்லையும் கட் பண்ணிவிட்டு உடனே நம்ம தண்ணியில் போட்டுடணும். அப்போது கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. நான் இங்கே 5 கத்திரிக்காய் எடுத்திருந்தேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கும் அதே ப்ராசஸ் தான். தொலியை சீவிட்டு நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நான் இங்கே மீடியம் சைஸில் தான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோவை உடனே பார்க்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் உருளைக்கிழங்க தண்ணி இல்லாமல் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை, அதனால தான் தெரிக்காமல் இருக்குது. உருளைக்கிழங்கு போடும்போது நீங்களும் பார்த்து போடுங்க. ஏன்னா நல்லா கொதிக்கிற எண்ணெயில் தண்ணியோடு இருக்கிற எந்த பொருளை போட்டாலும் டபன் வெடிக்க ஆரம்பிச்சிரும். உருளைக்கிழங்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக இதே எண்ணெயில் நறுக்கி வச்சுருக்கிறோம்ல கத்திரிக்காய், அதை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம உருளைக்கிழங்கு வதக்கி வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து எடுத்து வச்சிடலாம். திரும்ப அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, 5-6 பூண்டை இந்த மாதிரி தோல் உரித்து நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போவே கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிறனால தக்காளி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வதக்க அது அப்படியே சுருண்டு கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். தக்காளி நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறோம்ல உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் அளவு தண்ணீர் ஆட் பண்ணுறேன். நாம் ஆல்ரெடி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் வதக்கியிருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் வேக விடணும். அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பண்ணி பார்க்கும்போது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக கசூரி மேத்தியை 1 டேபிள் ஸ்பூன் அளவு கையால் கசக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி இலைகளை கடைசியாக தூவிக்கோங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான ஆலு பகன் ரெடி.
அதாங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மசாலா. இதை லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், டிஃபன் ஐட்டத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.